திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று எந்த துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று எந்த துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை நாம் கண்டடைந்திருக்கிறோம். இந்த 2025 வருடம் ஜனவரி பிப்ரவரி 2 மாதங்களில் கடந்தாச்சு. இந்த 3வது மாதம் 1ஆம் தேதியில் நாம் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய அப்பா பிதாவாகிய தேவன். நமக்குள்ளும் நம்மை சூழ்ந்தும் வாசமாய் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஆவியானவரோடு இணைந்து பரலோகத்தின் தேவனுக்காக காத்திருக்கிறது நேரத்தில் ஹல்லேலூயா என்று சொல்லுகிறது நமக்கு சிறந்த ஒரு வார்த்தை. கோடாகோடி தூதர்கள் நடுவிலே உரைக்கப்படுகிற வார்த்தையில் நாம் இணைந்து கொள்ளுகிற வார்த்தை. எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. 81ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 81 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம். எகிப்து தேசம் என்று சொல்லுகிறது சரித்திரத்தில் ஆண்டவர் வல்லமையான பெரிய காரியங்களை செய்து பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அவர் புறப்பட பண்ணி அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் என்று நமக்கு தெரியும். அதுபோல மோசையை போல உங்கள் நடுவிலே ஒரு சகோதரரை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரம மோசையாக வந்து
ஒரு பாருலகத்தின் சரித்திரத்தை புரட்டி போட்டது மாத்திரமல்ல, பரலோகம் வரைக்கும் நமக்கு ஒரு பரவசமான மகிழ்ச்சியான மகிமையான வாழ்க்கையை தரும்படியாக தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மிட்டு கொண்டு உலகமாகிய எகிப்துக்கொப்பான இந்த உலகத்திலிருந்து நம்மை பரலோக கானானுக்கு வழி நடத்துகிறார். பூலோக கானானுக்கு வழி நடத்தினது ஒரு மோசே, பரலோக கானானுக்கு வழி நடத்தினது பரம மோசே. இப்படிப்பட்ட புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை விட அதிகமாய் தொடர்ந்து நம்மை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நானே, வேறு ஒருவரும் இல்லை. 9ஆம் வசனத்திலே உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து 8ஆம் வசனத்தில் என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். என் ஜனமே கேள் என்று மொத்தமாக தேவ ஜனத்துக்கு சொல்லுகிறார். இந்த கால வேளையிலேயும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவரையும் ஆண்டவர் தேவ ஜனமே கேள் என்று சொல்லுகிறார். உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். எத்தனையோ காரியங்களை நான் நிரூபித்து நிறைவேற்றினவைகளை எல்லாம் நீ உற்றுப்பார், கவனித்துப்பார், சொல்லுவேன். கடந்து வந்த பாதைகளை சிந்தித்துப்பார். ஆதி வரலாறுகளெல்லாம் பாதி வரலாறாக முடியவில்லை. அது மீதி இருக்கிற காலங்களுக்கும் அது அருள் ஜோதி வரலாறாக தொடர்ந்து அருள் ஜோதி வரலாறுகளை உண்டாக்கும்படியாக அது வரையறைகளை கடந்து வல்லமையான தேவன் என்கிற வல்லமையான தேவனாகிய கர்த்தர் நானே என்பதை நிரூபித்து கொண்டே இருக்கிறது என்று ஆண்டு உணர்த்துகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை மோசே மூலமாய் கேட்டு செவி கொடுத்த போது அவர்களுக்கு அது நன்மையாகவே இருந்தது. கடந்த காலங்களில் எல்லாம் சரித்திரத்தில் தொடர்ந்து நாம் செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிவதை அவர் விரும்பி நம்மோடு பேசுகிற தேவன். 84ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்திலே தொடர்ந்து படிக்கும்போது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் என்று அங்கே சொல்லுகிறார். யோசனை நமக்கு ஆயிரம் இருந்தாலும் ஆண்டவருடைய யோசனையை நாம் அறிய வேண்டும். அதுவே நாம் சிந்திக்க வேண்டிய, செயல்பட வேண்டிய காரியம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் கடந்த காலங்களில். ஆனால் தேவ ஜனங்கள் தேவ வார்த்தைகளை மோசையின் மூலம் கேட்டு கீழ்ப்படிந்த பொழுது அது அவர்களுக்கு நலமாக இருந்தது. 13ஆம் வசனத்திலே, ஆஹா, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளிலே நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அங்கே யோசனை, தங்கள் யோசனையின்படியே நடந்தார்களே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்போ செவி கொடுக்கிறதுங்கிறது வேர்ட் ஆஃப் காட், ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது வே ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட், அதைத்தான் செவி கொடுத்தால் நலமாயிருக்கும்.
என்று சொல்லுகிறது பார்க்கிறோம். செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், அது கேட்பது. என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும், அது வே ஆஃப் காட். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் அதன்படி நடக்கிற வழிகளும் நமக்கு இருந்தால் இந்த மாதம் முழுவதும் நமக்கு நலமாயிருக்கும் என்பதல்ல, நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமே இந்த உலகத்தில் நலமாயிருக்கும். ஆகவே ஆண்டவருடைய உள்ளத்திலிருந்து அவர் சொல்லுகிற காரியம், ஹியர் மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகளை கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். வே ஆஃப் காட், வாக் இன் மை வே. என்னுடைய வழிகளில் நடக்கும்படி என் வழிகளை நீங்கள் வார்த்தையின் மூலம் அறிந்து கொண்டு, என் வார்த்தை அறிந்து கொண்டு, என் வார்த்தையின் மூலம் என் வழிகளை அறிந்து கொண்டு அது நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி, அப்படி நடக்கும்போது 14ஆம் வசனத்திலே, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி. இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய எதிரி சாத்தான். அந்த சாத்தானுடைய கூட்டங்கள், சாத்தானுடைய தூதர்கள் ஆவிகளாகிய கூட்டங்கள் மற்றவர்கள் உள்ளத்தில் புகுந்து யார் யாரையெல்லாம் நமக்கு எதிராளிகளாய் மாற்ற முடியுமோ சகல எதிராளிகள், பல எதிராளிகளை உண்டாக்குகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் கையை அவர்கள் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்றால், அவர்கள் எவ்வளவு விரோதமான காரியங்களை நமக்கு இந்த உலகத்திலே செய்தாலும், நீ என் வார்த்தைகளை கேட்டு என் வழிகளில் நடக்கும்போது, என் மகன், என் மகள், என் ஜனம் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிற வழியில் அல்லவா போய்கொண்டிருக்கிறாள் என்று ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது, ஒரு சபையில் உள்ள விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது, ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் எனக்கு செவி கொடுத்து என் வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள், என்னுடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகள், அவருடைய எதிராளிகளை நான் தாழ்த்தி போடுவேன் என்று சொன்னால், அவர்கள் நம்மை மேற்கொள்ள விட மாட்டார். அவர்கள் செய்கிற காரியங்களையெல்லாம் செய்து பார்த்துவிட்டு அவர்கள் தாழ்மைப்பட்டு போவார்கள். நாமோ அந்த எதிர்ப்புகளை சந்தித்த நாமோ உயர்த்தப்பட்டு போவோம். எஸ்தர் புஸ்தகத்திலே ஆமான் தன்னை உயர்த்தினான், சத்துருவாக எதிராளியாக இருந்தார். ஆனால் முதலாவது ஆமான் எழும்புகிறது போல இருந்தது, பிறகு ஆமான் தாழ்ந்து போனார். மொர்தெகாய் உயர்ந்து போகிறார், எஸ்தர் உயர்ந்து போகிறாள். எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். சவுல் உயர்ந்தவனாய் காணப்படுகிறான், தாவீது தாழ்ந்தவனாய் காணப்படுகிறான். தாவீது உயர்ந்து போனான், சவுல் தாழ்ந்து போனான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளிலே, உலகத்தின் மத்தியிலே எந்த சூழ்நிலைகளிலேயும் எவரை குறித்தும் யாரை குறித்தும் பெருமையாக இருக்கிறார்களே, அவர்கள் விரோதிகளாக இருக்கிறார்களே, அகங்காரிகளாக இருக்கிறார்களே, நமக்கு விரோதமான சில காரியங்களையெல்லாம் செய்கிறார்களே, நம் விரோதமாய் பேசுகிறார்களே என்று சொல்லி மனம் சோர்ந்து போக அவசியமில்லை, மனம் துவண்டு போக அவசியமில்லை. அவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது என் சத்துருக்களை சீக்கிரத்தில் தாழ்த்தி போடுவார், என் கையை அவர்கள்
சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்றால் ஆண்டவருடைய கை அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதை காண்பார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக நின்று யுத்தம் செய்கிறார். நாம் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சத்துருக்கள் பின்னிட்டு போனதை வேதத்திலே படிக்கிறோம் அல்லவா? எத்தனை எத்தனை எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே சரித்திரங்களை ஏராளம் அறியலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வழிகளில் நடக்க வேண்டும். ஒரு எலியா 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வழியிலே நடந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பேர் உனக்கு இருப்பதாக என்று என்னை கேட்டருளும் ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன், நான் உடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணும் என்று சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது. பாகால் பலிபீடங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட வல்லமையை காணவில்லை. எத்தனை முறை அவர்கள் கூப்பிட்டும் அங்கே பதில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இல்லை. பாகால்கள் நம்பின தெய்வ நம்பிக்கை என்பது போலியானது. ஆனால் ஒரு மனுஷன், எலியாவின் தேவன் கூப்பிடப்பட்ட போது, ஒரு மனுஷனாகிய எலியா கூப்பிட்ட போது அக்கினி இறங்கி உத்தரவருளும் பொழுது கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று நிரூபிக்கப்பட்டது. 450 தீர்க்கதரிசிகளும் பயந்து ஓடினார்கள். கர்த்தருடைய கை, என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தர் இந்த கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்தினார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்த வழிகளில் நடக்கும்போது இதையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டும். பார்வோனுக்கு முன்பாக மோசே ஏராள முறை ஜெபித்து ஜெபித்து எத்தனை அற்புதங்கள் நடந்தாலும் அவன் கடின இருதயமாக இருக்கிறானே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதிலே அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் வழிகள் நடக்கத்தான் செய்கிறேன் என்று சொல்லுகிற போதும் ஆண்டவர் சொன்னார், அவன் என் கை பலத்தை கண்டாலொழிய உங்களை போக விட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் செங்கடலை பிளந்து விடுதலையாக்குகிறார். சரித்திரத்தை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாகத்தான் அவர் அழகாக அந்த 81ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் திரும்பி பார்க்க காரணம் சாட்சி. இஸ்ரவேல் ஜனத்துக்காக அவர் செய்த அற்புதங்களின் அடையாளங்களின் சாட்சியும் அது விளங்கின மாட்சியும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது தெய்வீக நம்பிக்கையின் மகிழ்ச்சியாக அது இருக்கிறது. நம்முடைய ஒரே தீர்மானம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், அவர் வழிகளிலே நடப்பேன். வேர்ட் ஆஃப் காட் அண்ட் வே ஆஃப் காட், அதுதான் நாம் இன்றைக்கு தீர்மானிக்கணும். அதில் நடந்து போகும் பொழுது நமக்காக ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவர் வார்த்தையின்படி நடக்கிற வழியையும் நாம் பார்த்து கொள்ளும் பொழுது அவைகளின் நடுவிலே ஆண்டவர் சத்துருக்களை, எதிராளிகளை தாழ்த்தவும், அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் கையை திருப்பவும் அவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். 15வது வசனத்திலே சங்கீதம் 81:15, அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆண்டவர் சத்துருக்களை அடங்க பண்ணுவார். ஆடி அடங்குகிறது
புறஜாதியுடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் முதலாவது ஆட விடுவார், பிறகு அடங்க பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், இந்த உலகம் பாவத்திலே தலைவிரித்து ஆடுகிறது. அறியாமையினாலே பல காரியங்களிலே உலகம் தீமையான வழிகளில் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் கர்த்தரை பகைக்கிற கூட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான். உங்கள் தலையில் உள்ள உரோமங்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாயிலும் என் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது என்று சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை. உதாரணமாக இதை நான் வேதத்தில் படிக்கும்போது, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்னுடைய தலையில் உள்ள உரோமங்கள் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரே. பலி செலுத்துவதற்கு அந்த காலத்திலே தேவாலயத்திலே போகிறவர்கள் 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை வாங்குவார்களாமே, 2 காசுகளுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை வாங்குவார்களாமே. அவைகளில் ஒன்றாகிலும் என் சித்தமில்லாமல் தரையிலே விடாது என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே. சொல்லிவிட்டு அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள்னு சொல்கிறார். இந்த மார்ச் மாதம் we are special peoples, we are all peculiar peoples. யார் தேவ ஜனங்களை குறித்து சொல்லுகிறார்? அப்போ நாம் என்ன இந்த வாசனத்தை படிக்கிறோம். உதாரணமாக படித்த போது கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுது இதன்படி புறப்பட்டு போகிற வேலை ஸ்தலத்திலும் புறப்பட்டு போகிற தூர பயணத்திலும் எந்த சோதனைகள் நடுவிலேயும் தலையில் கையை வச்சு சொல்லணும், என் தலையில் உள்ள உரோமங்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ரெண்டு காசுக்கு 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள்னு சொன்னால் 2 காசுக்கு 4 குருவி தான் வரணும். ஆனால் அந்த பலி செலுத்த போகிற மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, வியாபாரம் வைக்கிறவங்க, பலி செலுத்துறதுக்கு குருவி வாங்க வந்திருக்கீங்களா? நீங்கள் 1 வாங்கினா 2 குருவி, 1 பீஸாவுக்கு வாங்கினா 2 குருவி, 2 பீஸாவுக்கு வாங்கினா 5 குருவி, 1 காசுக்கு 2 குருவி, 2 காசுக்கு 5 குருவி. அப்போ 1 குருவி எக்ஸ்ட்ரா. ஓசு குருவி, ஓசி குருவி, பால் ஊற்றுறவங்க கொஞ்சம் கொசுறு ஊற்றுற மாதிரி, அளந்து போடுற பொருள்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுற மாதிரி, அந்த ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற அந்த குருவிகளை அந்த தேவாலயத்துக்கு வாங்க வந்தவங்கள்ட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரா, அல்லது அநேக அடைக்கலான் குருவிகள் உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறாரே, கண்கூட பார்க்குறோமே, அவைகளை பார்த்து சொல்லுகிறாரா? நமக்கு எதை வேணாலும் நீ பார்த்துக்கோ, அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும். நீங்கள் விசேஷித்தவர்கள் இந்த காலை வேளையில் சொல்லுங்கள். என்னோடு பேசும், இந்த மார்ச் மாதத்துக்காக என்னோடு பேசும்னு ஜெபிக்கிற மகனே மகளே, உனக்குள் இருக்கிற பயம் நீங்குவதற்கு, ஜெயம் உண்டாகுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையின்படியான வழி செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். என்ன செவி கொடுக்கிறது? எனக்காக ஒரு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என் தலைமுடி எண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறார். 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கப்படுகிறது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி விற்கப்படுகிறது. அந்த எக்ஸ்ட்ரா குருவி கூட, ஓசி குருவி கூட என் சித்தம் இல்லாமல் கீழே விடாதுன்னு சொல்கிறார். வேடர்கள் அம்புகளை எய்கிறார்கள், குருவிகளை பிடிக்கிறவர்கள் ஏராளம் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் அது அம்பு எய்யப்பட்டு கீழே விழுவதில்லை, தரையிலே விழுவதில்லை, அது பறந்து சென்று கொண்டே இருக்கிறது. மரங்களையெல்லாம் மரங்களெல்லாம் போய் அமர்கிறது.
கனிகளையெல்லாம் புசிக்கிறது. அதுபோல துன்பம் நிறைந்த உலகத்திலே நம்மை நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பயப்படாதிருங்கள். அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் சொல்கிறேன். மத்தேயுல படிக்கிறோம், லூக்காவில் படிக்கிறோம், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ யானையை பாரு பூனையை பாருன்னு சொல்லாமல் ஒரு குருவியை கூட பாருன்னு சொல்கிறேன். மிகவும் அற்பமான ஒரு பறவையை கூட, ஒரு அடைக்கலான் குருவியை கூட உன் வீட்டில் வந்து அடைக்கலம் போகிறதுக்காக கூடு கட்டுது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து கூடு கட்டுது. அந்த அடைக்கலான் குருவியை கூட நான் பாதுகாப்பேன்னு சொன்னான். உன்னை பாதுகாக்க மாட்டேன்னா என் சித்தம் இல்லாமல் அவைகள் தரையில் விழாது. அதுபோல என் சித்தம் இல்லாமல் ஒன்றும் உனக்கு சம்பவிக்காது மகனே மகளே என்று காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் மூலமாக இந்த வார்த்தை வருகிறது. உச்சிதமான கோதுமை என்றால் ரேஷன் கோதுமைன்னு சொல்லலை, ஏதோ ஒரு ரேஷன் அரிசின்னு சொல்லலை. உச்சிதம் அது இருக்கட்டும், அதெல்லாம் வாங்குகிற தப்பு இல்லை. உச்சிதமான கோதுமையினால்னா கர்த்தர் விசேஷ விதமாக நம்மை தானியங்களை அருளி போஷிக்கிறவர். கண்மலையின் தேன் என்று சொன்னால் அது வனாந்தர பயணத்திலே சென்ற மக்களுக்கு தெரியும். கானானுக்கு போன பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். அவர்களுடைய பயிர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய சீவியங்களில் தங்கியிருந்த இடங்களிலே அந்த இனிமையான தேனை கொடுத்து ஆசீர்வதித்தார். கோதுமை என்பது கொழுமை, தேன் என்பது அந்த கொழுமைக்கு ஏற்ற பரிகரிக்கும் உணவு, சரிவிகித உணவு. அவர்கள் அழகாக கொடுத்து போஷிக்கிறார். போஷிக்கிறது மாத்திரமல்ல, திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். உச்சிதமான கோதுமை ஆவிக்குரிய பிரகாரம் உன்னதமான வசன வெளிப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம். கண்மலையின் தேன் என்று சொல்லும்போது நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இனிமையான வசனங்கள், வார்த்தைகள் நம்மை தேற்றி ஆற்றி பலப்படுத்துகிறவைகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயங்கரமான காலங்கள், பயங்கரமான சம்பவங்கள் உலகத்தில் எங்கும் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்டதான ஒரு உலகத்திலே ஒரு அடைக்கலான் குருவிக்கு கூட அவருடைய சித்தத்தை வைத்து அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்று சொன்னால், நாம் அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிற விசேஷத்தில் இருக்கும் பொழுது எத்தனையோ சோதனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். நான் ஒரு அடைக்கலான் குருவியை போல ஒடுங்கி போனேன் என்று சொல்லுகிற கட்டம் வரலாம். 101ஆம் சங்கீதத்தில் 102ஆம் சங்கீதத்தில் தாவீது இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 102ஆம் சங்கீதம் 7வது வசனம், நான் நித்திரையில்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட தன் நிலைமையை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய நிலைமை அப்படி இருக்குமானால் அந்த அனுபவத்தை சங்கீதக்காரன் கடந்து வந்திருக்கிறார். 102ஆம் சங்கீதம் 1வது வசனம் பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி இருக்கிறேன். அந்த நிலைமைகளிலே ஆண்டவர் நம்முடைய பரிதாப நிலைமைகளை காண்கிறது. அருமையான மகளே,
அருமையான மகனே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி உங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சூழ்நிலைகளிலே நம்மை காண்கிற ஒரு தேவன் பயப்படாதிருங்கள் என்று வாக்களிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 84ஆம் சங்கீதத்தை எடுப்பீர்களானால் அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. 84ஆம் சங்கீதம். எல்லாரும் எடுப்போம். சங்கீதம் 84 4வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. சேலா என்றால் சிந்தித்துப்பார். இந்த மாதிரி வசனத்தை படிக்கும்போது இது யாருடைய சங்கீதம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திப்போம். சங்கீதக்காரன் சங்கீதம்னு சொல்லிடுவோம், தாவீதின் சங்கீதம்னு சொல்லிடுவோம். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை கண்முன் வைத்து 1ஆம் வசனத்திலே சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று நினைக்கிற காலம், தேவாலயத்தை பற்றி நினைக்கிற காலம். 2ஆம் வசனத்திலே ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிற ஒரு பக்தனுடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒரு ராஜாவாக, ஒரு தேவனாக, சேனைகளின் கர்த்தராக கண்முன் வைத்து உலகத்தின் ராஜா ஆண்டு கொண்டிருந்தாலும், நான் ஒரு ராஜாவாக இருந்தாலும், ஆண்டவரே ஏராளம் சேனைகள் எனக்கு இருந்தாலும், நீர் ஏராளம் தேவதூதர்களை சேனைகளாக வைத்திருக்கிறீர். நீர் ஒரு ராஜாவாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தேவாதி தேவன் அல்லவா என்று அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு காரியத்தை பக்தன் சொல்லுகிறார். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் எப்பொழுது உம்மை துதித்து கொண்டிருப்பார். 3ஆம் வசனத்தை மறுபடியும் தியானத்துக்கு கொண்டு வருவோம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. இதெல்லாம் படிக்கும்போது அந்த காலத்தில் யாரும் எழுதி வச்சிருக்கிறார்? இதெல்லாம் நமக்கு எப்படி சாத்தியம்னு நினைக்கூடாது. என் வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்படி எண்ணக்கூடாது. சின்ன சம்பவம் என் வாழ்க்கையை நினைவு கூறுகிறேன். ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். இதே இடத்துல, இதே ஸ்தலத்தில் வாடகைக்கு இருந்து 3 வருடம் வெளியே காலி பண்ணி போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரும் பொழுது இந்த வசனத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பிரசங்க பீடம், பலியிடுகிற பீடம், உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிலாம் வந்து கூடு கட்டுது. அந்த பீடங்கள் அண்டையில் தகவிலான் குருவி தன் குஞ்சுகளுக்கு கூடு கட்டுது. வீடும் கூடும் உம்முடைய ஆலயத்தில் வந்து அது கெட்டி குடியிருக்குது. அதை பார்க்குறவங்கெல்லாம் உயரத்தில் குருவி இருக்குது, குருவி குஞ்சு இருக்குன்னு பார்த்துட்டு போகிறாங்க. அவ்வளவு சந்தோஷமாக அதெல்லாம் இருக்குது இந்த ஆலயத்தில் அப்படின்னு நோக்கி பார்க்குறேன். இதை படிக்கும்போது எனக்கு ஒரு தியானம் வந்தது. உம்முடைய ஆலயத்து நிமித்தமாக இந்த இடத்தை கொடுத்தீரே, இதிலே வாடகையாக இருந்து கொண்டு இந்த ஆலயத்தை நடத்த செய்தீரே, நான் 3 ஆண்டுகள் வெளியிலே சென்று திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேனே, திரும்ப வருவதற்கு இது வழியை திறந்தவர் நீர் அல்லவா? உம்முடைய வார்த்தையை நம்பி வந்தேனே. எரேமியா 29:11 தந்தீரே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி
உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஐயா, எனக்கு முடிவு வேணும். 175 ரூபா வாடகை வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு இந்த இடத்துல வாடகை ஸ்தலத்தில் நடத்திக்கிட்டு இருந்தேன். இதில் கீழே ஒரு பக்கமும் 2 பக்கமும் வாடகைக்கு எடுத்து நடத்தினேன். அதுக்கு பிறகு இந்த எத்தனையோ பேபிசாசிகர் ஓடி அநேக ஆத்துமாக்கள் வந்தார்கள். இந்த இடத்துல இவ்வளவு கிருபைகளை செய்கிற தேவன் 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு வெளியிலே போய்விட்டேன், இந்த வீட்டை விற்று விட்டார்கள். திரும்பவும் இதே இடத்துக்கு வரும்படி கிருபை செய்து திரும்பவும் இந்த இடத்திலே வாடகைக்கும் வந்தால் சொந்தமாக இந்த இடத்தை தர வேண்டும். அங்குமிங்கும் என்னுடைய வீட்டை மாற்றலாம், உம்முடைய வீட்டை மாற்றிக்கொண்டிருக்க முடியுமா? அந்த உம்முடைய ஆலயத்து நிமித்தம் வீட்டை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பீடங்கள் அண்டையில், ஆலயத்தின் பீடங்கள் அண்டையில் குருவிகள் பறந்து, அடைக்கலான் குருவி குடியிருக்கிறதே, தகவிலான் குருவி அடைக்கலான் குருவிக்கு வீடு கட்டப்படுகிறது, வீடு கட்டி இருக்கிறது. தகவிலான் குருவி தன் குஞ்சுகளை வைக்கிற கூடு கட்டி இருக்கிறது. அநேகம் இந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள்னு சொன்னீரே. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைச்சி நான் தியானம் பண்ணி முறையிடுவேன்னு தாவீது சொன்ன மாதிரி தியானம் பண்ணி முறையிட்டேன். ஆண்டு அந்த ஜெபம் ஆண்டு உள்ளத்தை தொட்டது. சரிதானே? என் வீடுகள் அண்டையில் அடைக்கலான் குருவி வீடு இருக்குது, தகவலான் குருவி இந்த குஞ்சுகள் வைக்க கூடு இருக்குது. என்னுடைய ஊழியக்காரன் உடைய ஆலயத்து நிமித்தம் இந்த வீட்டை தாரன்னு கேட்குறானே, கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எரேமியா 29:11 கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை சபைக்காக கொடுத்து எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் பலிக்கணும்னு கொடுத்துட்டு நான் இருக்கும்போது ஒரு தேவனுடைய மனுஷன் இங்கே ஜெபிக்க வந்தார். எந்த வாக்குத்தத்தத்தை சபைக்கு கொடுத்தேனோ அதே வாக்குத்தத்தத்தை தன் வாயினாலே சொல்லி நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 29 சொன்னார். நான் அந்த எரேமியா 29 தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் சொன்ன உடனே எனக்கு உம்முடைய வார்த்தை அக்கிரியை போலுன்னு சொன்ன மாதிரி பற்றி எறிய ஆரம்பித்தது. மனைவிடத்திலே இந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று புறப்பட சொன்னேன். கையில் நமக்கு அதுக்கான எந்த மூலதனமும் இல்லையே, எந்த பணமும் இல்லையே. வீட்டை வாங்கிறதுக்கு போக சொல்கிறீங்களே. நான் சொன்னேன், வீட்டு காரியத்துக்கு ஹார்ட்டில் கர்த்தர் போட்ட அவருடைய ஊற்று பொங்கி வருகிறது. வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் போனானே, நாம் போகிற இடம் தெரிஞ்சுதானே போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டினுடைய ஓனரை சந்திக்க போனோம். ஒரு பழைய வாகனம் இருந்தது அப்பொழுது. இன்றைக்கு இருக்கிற போல நேர்த்தியான வாகனம், இந்த சொந்தமான ஒரு பில்டிங்கும் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இதே இடத்திலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் வழிகாட்டினார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து அந்த வழியிலே நடந்தால் நலமாயிருக்குன்னு சொன்ன மாதிரி அவர் வார்த்தையை நம்பி என் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு நான் புறப்பட்டு போகிறேன். ஒரு ஸ்கூட்டரில் இங்கேருந்து நேர போக வேண்டிய இடத்துக்கு போனால் வந்த வழி வரைக்கும் போகிறேன். அந்த தேவனுடைய மனுஷங்க வந்திருக்காரு. அவரும் ஒரு என்ஜினியர் அண்ட் பாஸ்டர். எனக்கு முன்ன பின்ன தெரியாது, அவர் முகத்தை நான் பார்த்ததே இல்லை. இந்த வீட்டில் இருந்த ஊழியக்காரன் அவர் வாடகைக்கு இருக்கட்டும், வாங்குறவங்க வாங்கட்டும், அவர்கிட்ட சாவியை கொடுத்தேன். யாரும் வாங்கலை, அவரே இருக்கட்டும். அப்படி சொன்னவரானபடியினாலே அவர்கிட்ட பேசும்போது அரை மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை முடிந்தது. எந்த அட்வான்ஸ் அவர்கள் கேட்கவில்லை. வீட்டிலே வந்து நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நட்டாத தோட்டத்தில் கனி புசிப்பாய்ன்னு சொன்ன மாதிரி ஏராளம் கனிமருக்கங்கள். இந்த 3000 ஸ்கொயர் ஃபீட் 1.25 கிலோமீட்டர் இடத்துல பாதி கனிவிருட்சங்கள் எல்லாம் இருந்தது. கட்டப்பட்ட வீடு இருந்தது. கூரை கட்டிடமாக கூரையாகிய கூரையிலே
கூரை அமைக்கப்பட்ட ஆலயம் மேலே இருந்தது போலவே இருந்தது. இந்த வாடகை இடம் சொந்தமானது. சில அற்புதங்களை அதிசயங்களை தொடர்ந்து கர்த்தர் செய்தார். அவர் வார்த்தை தொடர்ந்து கிரியை செய்தது. சபையார் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய பண தேவைகளை அற்புதமாக கிடைக்க செய்தார், அதிசயமாக கிடைக்க செய்தார். தேவ சமூகத்திலே அவர் வசனத்தை கொண்டு நம்பி, எனக்கும் அற்புதம், நான் சொன்ன ஆலோசனையை கேட்ட குடும்பத்தாருக்கு அற்புதம், அவர்கள் அற்புதத்தை பெற்று அவர்கள் கொடுத்த அற்புதமான காணிக்கை இந்த ஆலயத்துக்காக செலவிடப்பட்டது. எல்லாமே அற்புதம், எல்லாமே அதிசயம். இன்னும் எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். விவரித்து சொல்லிக்கொண்டே போகலாம். இது போதும், விசுவாசிகளுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு ஓரளவு புரிகிற அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் இடத்தேவையில், பண தேவைகளில், ஊழிய தேவைகளில், ஜீவிய தேவைகளில், எனக்கும் என்னை கொண்டு இந்த ஜெபத்தின் மூலம் எதிர்பார்ப்போடு ஜெபிக்க சென்ற இடத்திற்கும், அவர்கள் வேண்டுதலின்படி ஜெபிக்க சென்ற இடத்திற்கும் அற்புதம் செய்து, அவர்களுக்கும் அற்புதம் செய்தார், எங்களுக்கும் அற்புதம் செய்தார். இந்த வீட்டை சொந்தமாக பணம் கொடுக்க வேண்டியவர்களை கொடுத்து உரிமைப்படுத்தவும், இடத்திலே இவ்வளவாக உயர்ந்த ஆலயத்தின் வாசஸ்தலத்தை கட்டவும் செய்தார். என்னுடைய ஆரம்ப காலங்களிலே கற்றுக் கொடுத்த பாடலும் வசனமும் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 11 என் பரிசுத்த நாளை நீ உண்மையாய் பின்பற்றும் போது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்னு சொன்னார். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களின்படி செய்வேன் என்று சொன்னவர் உயர்ந்த இடமாக இந்த இடத்துல வீடோடு கூட ஆலயத்தை கொடுத்தார். எல்லாமே வசனம், சூழ்நிலைகளெல்லாம் விசனம், ஆனால் சார்ந்து கொண்டதெல்லாம் வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, என் சத்தத்துக்கு செவி கொடுத்து, வசனத்தை படிக்கிறோம், என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால், இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும்னு சொன்னவர், நமக்கு கேடாக இருக்கிற உலகத்தில் எல்லாவற்றையும் நலமாக மாற்ற வல்லவர். எல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு பிறருக்கு சொல்லுவோம், வாயில் சொல்கிறோம், நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து என் வழியில் நடந்த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் வே ஆஃப் காட் that brings wellness of God in your life. Word of God, way of God that brings wellness of God. வேளையிலே ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தமெல்லாம் இதில் இருக்குது. அநேகம் அடைக்கலான் கருவிகளை பார்க்க விசேஷித்தவர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணி முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுப்பேன். ஏசாயா 58:11 ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதனையிலே கர்த்தரை வீட்டாராய் நானும் வீட்டாரும் குடும்பமாய் சேவிப்போம் என்ற உண்மையிலே நாம் இதுவரைக்கும் இருக்கும் பொழுது நாம் சார்ந்து கொள்ள வேண்டியதெல்லாம் தேவ வசனம். அதனாலே நீங்கி விடும் எல்லா விசனம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்கள், கவலைப்படாதீங்கள், யார் முகத்தையும் பார்க்க வேண்டியதில்லை. என்னுடைய வார்த்தையை கொடுத்த நானே கர்த்தர், என்னை அன்றி வேறு ஒருவரும் இல்லை. என்னுடைய வார்த்தையை பற்றி கொண்டு என்னுடைய வழிகளில் நடந்து என்னுடைய நலமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.
நான் உங்களை உச்சிதமான கோதுமையினால் கண்மலையின்னே தேனினாலும் திருப்தியாக்குவேன் என்ற வாக்குப்படி ஆசீர்வதிப்பாராக. தேவா உம்மை நான் நம்புவேன், என் வாழ்க்கை பாதையில் ஜெபிப்போமா? தேவா உம்மை நான் நம்புவேன், என் வாழ்க்கை பாதையில் உயர்ந்த இடங்கள் சொந்தமாகும், கண்மலை தேன் திருப்தி அளிக்கும். உயர்ந்த இடங்கள் சொந்தமாகும், கண்மலை தேன் திருப்தி அளிக்கும். என் கண்மலையே இயேசுவேவும் வசனம் மதுரம் தெளிதின் விருந்தே. என் கண்மலையே இயேசுவேவும் வசனம் மதுரம் தெளிதின் விருந்தே. இம்மட்டும் ஆசீர்கள் தந்தி தேவா இனிமேலும் ஆசீர்வதிப்பி. இம்மட்டும் ஆசீர்கள் தந்தி தேவா இனிமேலும் ஆசீர்வதிப்பி. தேவா உம்மை நான் நம்புவேன், வாழ்க்கை பாதையில். தேவா அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக, இந்த மார்ச் 1ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரம். 34ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் வாஞ்சியும் தவணவுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்று சொன்ன அந்த சந்தோஷம் தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நிறையங்கள் ராஜா, நிறையங்கள் தேவனுமாகி சேனைகளின் கர்த்தர், அடியானுக்கு அனுகிரகம் என அற்புதமான தேவன், அதிசயமான தேவன். இந்த காலை வேளையிலே என்னென்ன தேவைகளோடு என்னென்ன வாஞ்சிகளோடு ஆவிக்குரிய பிரகாரமும் எல்லா இந்த நன்மையான உலக வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கிறார்கள், அத்தனை காரியத்திலும் ஆண்டவரே வாக்குப்படி ஆசீர்வதி. நாங்களுடைய வார்த்தையை நம்பி உடைய வழிகளில் நடந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்று சாட்சியாக இருக்க உதவி செய். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொன்னபடி ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பமும் தேவ வார்த்தையினால் கட்டப்பட, என் பிள்ளைகளோடு வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் ஆலயத்தில் வரும் பொழுதும் போகும் பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் ஆவியானவர் உடைய வார்த்தைகளை இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட் நீ கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உடைய திருமுக பிரகாசத்தினால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த மாதத்தில் முன்குறித்த நன்மையான காரியங்கள் நிறைவேறுவதாக, எல்லாருடைய தேவைகளையும் சந்தி, நல்ல சுக பலன் தீர்க்காயுளை அருளி இன்னும் பரிசுத்தப்படுத்தி உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you.